ரீசெண்டாக கேலவரப்பள்ளி டேமில் வரக்கூடிய தண்ணீர் தொழிற்சாலை கழிவுகள் கலந்து ரொம்ப மோசமாக வருதுன்னு சோசியல் மீடியாவில் அதிகம் பேசப்பட்டு வராங்க. இந்த கேலவரப்பள்ளி டேம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஆற்றோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்பண்ணையாறு. இந்த தென்பண்ணையாறு கர்நாடகத்தில் உள்ள பெங்களூர்ல இருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் நந்திமலைங்கிற இடத்துல இருந்து உருவாகுது. அங்கிருந்து உருவாகி தான் தமிழ்நாட்டுக்கு வருது. அப்படி வரும்பொழுது தொழிற்சாலை கழிவு கலந்து வந்து தண்ணீர் நுரையுடன் வருதுன்னு கலெக்டரே சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி காவிரி நீர்னால தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனை மேலும் வளர்ந்து காவிரி ஆறு குறுக்கே மேகதாது என்ற இடத்துல வந்து மேகதாது அணையை கட்ட போறதா கர்நாடக அரசு சொல்லிக்கிட்டு வருது. இதனால கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தீவிர பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே இந்த தென்பண்ணை ஆறு காவிரி ஆறு காண்டி கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கும் எதுக்கு இவ்வளவு பிரச்சனை வரணும்? இது எதனால வருதுன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா? இந்த தென்பண்ணை ஆறும் காவிரி ஆறும் யாருக்கு தான் சொந்தம்? ஃபர்ஸ்ட் நம்ம தென்பண்ணை ஆறை பற்றி பார்ப்போம். தென்பண்ணை ஆறு பெங்களூர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் நந்திமலைங்கிற இடத்துல இருந்து உருவாகி தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டு வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டத்துக்கு செல்லும். இதோட மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர். இது கர்நாடகாவில் 110 கிலோமீட்டரும் தமிழ்நாட்டில் 340 கிலோமீட்டரும் ரேஷியோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ஓடுது. இந்த தென்பண்ணை ஆறு உருவார இடம் பெங்களூர் தானே. பெங்களூர் கர்நாடகத்துல இருக்கு. அதனால கர்நாடகாவுக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களா 1956 தான் பிரிச்சாங்க. அப்போ எப்படி பிரிச்சாங்கன்னு தெரியுமா? தமிழர்களை அப்படியே அழிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றாங்க. எல்லாவற்றையும் அரசியல் ரீதியா இந்த மாதிரி என்விரான்மெண்டல் இது மூலமா அப்புறம் வந்து இடுக்கி மாவட்டம் பூரா நம்மளுது. அங்கதான் பெரியாறு அணை இருக்கு, ஆறு இருக்கு. அதை அப்படியே மலையாளிட்ட கொடுத்துட்டான். இங்க வந்து இந்த கிருஷ்ணா நதி இருக்குல்ல, அது போற சித்தூர், இது காளஹஸ்தி, இதெல்லாம் வந்து நம்ம நெல்லூர் கூட நாங்க நெல்லூருங்க, வட்லூர் இல்லையே. நெல்லுக்கு வட்லூர்னு பேரு தெலுங்குல, நெல்லூர் தான். இப்ப நெல்லூர்ன்றது நமக்கு சொந்தமா இருந்தாலும் இதெல்லாம் அப்படியே குறுக்கிட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து 1/3 பங்கு முன்ன பெருசா இருந்தது. இவங்க வேணும்னே இந்த பிராமணர்கள் நமக்கு இது பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணிட்டு அங்கெல்லாம் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. சரி, அப்ப 1956 வருடத்துக்கு முன்பு தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? சமீபத்துல பெங்களூர்ல மடிவாலா சோமேஸ்வரர் கோயில்ல ஒரு கல்வெட்டு எடுத்திருக்காங்க. அதுல பெங்களூர் என்ற ஒரு வார்த்தை இருந்திருக்கு. பெங்களூர்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. பெங்களூர் என்ற இடத்திற்கு முன்னொரு காலத்துல இருந்த பேரு தான் பெங்களூர். இந்த சோமேஸ்வரர் கோயில் 200 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டதா சொல்றாங்க. இந்த பெங்களூர் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பெங்களூர்னா ஒண்ணு இல்லைங்க, வெண்காலூர், அதாவது வெண்மேகங்களால் சூழப்பட்ட இடம்ங்கிறது அர்த்தம். ஏன்னா பெங்களூர்ல உயரமான பகுதியில் எல்லாமே மேகங்களால் சூழப்பட்டு காட்சிகள் வந்து அழகா இருக்கும். அதனாலதான் வெண்மேகங்களால் சூழப்பட்ட இடத்தை வெண்காலூர்ங்கிற பேர் வச்சு அதுக்கு பெங்களூருங்கிற பேரு மறுவச்சு. அது ஏன் சோமேஸ்வரர் கோயில்ல இந்த கல்வெட்டு இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஏன்னா சோமேஸ்வரர் என்பது இந்திரன் தான். இப்ப இந்திரன்னா யாரு? மேகநாதன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு சோமேஸ்வரர் என்ற பேர் இருக்கு நமக்கு தெரியும். இந்திரலோகம் என்றாலே நமக்கு ஞாபகம் வர்றது மேகமூட்டங்கள் நிறைந்த இடம் தான் நமக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இந்திரன் வந்து மலைக்கான கடவுள். இந்த இடம் மேகமூட்டங்கள் சூழ்ந்திருப்பதனால இந்திரனும் மலை மேகங்களை குறிக்கக்கூடிய கடவுள் என்பதனால இந்திரனை குறித்து தான் இந்த இடத்துக்கு வெண்காலூர் என்ற பேர் வச்சிருக்காங்க. அதுதான் பின்னாடி பெங்களூருங்கிற பேரு மாறி வச்சு. இந்த சோமேஸ்வரர் கோயிலுங்கிறது கும்பகோணத்துல கூட ஒரு சோமேஸ்வரர் கோயில் இருக்கு. அதுவும் இந்திரன் கோயில் தான். இப்ப அதே சோமேஸ்வரங்கிற பேர்ல தான் பெங்களூர்லயும் அதே ஒரு கோயிலும் இருக்கு. அதனாலதான் ராவணனுக்கு ராவணேஸ்வரன், லங்கேஸ்வரன், இந்திரனுக்கு சோமேஸ்வரன், ஈசனை குறிக்கக்கூடிய பேராவும் அந்த இடத்துல சிவலிங்கத்தை வைத்து வழிபடுறதுக்கு காரணமும் இவங்க எல்லாருமே ஒரு மலைக்குடி, மலையில் வாழ்ந்தவர்கள் என்பதற்கான ஒரு உதாரணம் தான். இத பல வருடங்களுக்கு முன்பு முனிவர் திரு பாண்டியன் ஐயா அவருடைய தமிழ் சிந்தனையாளர் பேரவை சேனல்ல சொல்லியிருக்காரு. 2வது காவிரி. சங்க இலக்கியங்களை காவிரியை பத்தி நிறையவே சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் காவிரி புறக்கும் நன்னாட்டு பொருணை. இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா கோடை காலத்துல கூட அந்த ஆறு வற்றாமல் நம்ம நாட்டுக்கு வளர்த்து கொடுக்கும் அப்படிங்கறது அதுக்கு பொருள். இந்த காவிரிக்கு பொன்னி நதினு இன்னொரு பேர் இருக்கு. பொன்னி நதி இந்த காவிரி ஆற்றோட நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் இருக்கு. இது கர்நாடகாவில் 300 கிலோமீட்டருக்கு மேலேயும் தமிழ்நாட்டில் 400 கிலோமீட்டருக்கு மேலேயும் ஓடுது. இப்படி எல்லா விதத்திலையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டை சுற்றி உள்ள பல பகுதிகள் நம்ம தமிழர்கள் தான் சொந்தம். ஆனா இருந்தும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வர அளவுக்கு பிரிச்சாங்க? ஏன்னா நிலத்தை ஒவ்வொரு மாநிலத்துக்கு பிரிக்கும் போது அவங்களுக்கு சொந்தமான நிலத்தை அவங்களுக்கு கொடுக்கறது நியாயம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரணும்னு எதுக்கு நம்மளோட நிலங்களை நம்ம சுற்றி உள்ள அண்டை மாநிலங்களுக்கு கொடுத்து இவ்வளவு பிரச்சனைகள் வர வைக்கணும்? நம்ம நினைக்கிறோம் இங்க மட்டும் பிரச்சனை இருக்கா? இல்ல.
மேட்டூர் அணையிலிருந்து வர தண்ணியில் கெமிக்கல் கலக்கிறதுனால ஒரு சில வருஷம் இது நடக்கிற நிகழ்வு தான். அரை மணி நேரம் 1 மணி நேரம் இது நிற்கும். அதுக்கப்புறம் செத்துட்டு கீழே போயிட்டு உப்பி மேலே சாயந்தரமாக வரும். இது வருஷம் நடக்கிறது தான். இது லட்சக்கணக்கான மீன் செத்துரும். இது மட்டும் இல்லை, சென்னையில் உள்ள ஆறு பூஆறா மாறினது எப்படி, மேலும் மதுரையில் உள்ள வைகை ஆற்றிலுமே கழிவு நீர் கலக்க தான் செய்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே நிறைய பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரியாமல் தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே நடக்கும், தெரியாமலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இப்போ அண்டை மாநிலமான கர்நாடகாவாக இருக்கிறதுனால அவங்க ஒரு வேறு இனம், அதனால நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அதனால இவ்வளோ பிரச்சனை வருது நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையுமே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க தானே செய்யுது, டோட்டல் இந்தியாவிலையுமே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க தானே செய்யுது. அப்போ இதுக்கெல்லாம் யார் தான் காரணம்? அப்போ நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? இதை கொஞ்சம் கேளுங்க. White House trade advisor Peter Navarro, while talking about 50% tariff on imports from India, has said in an interview to Fox News on Monday, September 1, 2025, that Brahmins are profiteering at the expense of the Indian people and it needs to stop. இதுல பாருங்க, இந்தியாவில் பிராமணர் ஆட்சி தான் நடைபெறுதுன்னு சொல்லாம சொல்லிட்டாரு அந்த ஒயிட் ஹவுஸ் ட்ரேட் அட்வைசர். இந்த பிராமணர்கள் தான் மறைமுகமா நம்ம தமிழ்நாட்டை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஆட்சி செய்யறாங்க. இந்த பிராமணர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடுல ஒட்டுமொத்த இந்தியாவுமே வல்லரசு நாடாக மாறாது. ஏன்னா 1700 ஆண்டுகளுக்கு முன்பு கலப்பிர ஆட்சி நிறுவன பரசுராமனும் ஒரு பிராமணன் தான். அப்படியே இருந்தா கஷ்டம். இனிமே பரசுராமர் மாதிரி இறங்கினாதான் உருப்படும், இல்லைன்னா உருப்ப வாய்ப்பு இல்லைங்க. 700 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர கொடுங்கோல் ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவியதற்கு காரணமும் சங்கராச்சாரியன் என்ற பிராமணன் தான். அதுக்கப்புறம் எம்ஜிஆருடன் கூட இருந்த ஜெயலலிதாவும் ஒரு பிராமண பெண் தான். அடுத்து ரஜினி அரசியலுக்கு வர ட்ரை பண்ணாங்க. ரஜினியோட கூட இருந்த ஒரு பெண்ணும் பிராமண பெண் தான். ஆனா ரஜினியால அரசியலுக்கு வர முடியல. அடுத்து விஜய், இப்ப விஜயோட கூட இருக்க திரிசாவும் ஒரு பிராமண பெண் தான். இந்த பிராமண பெண்களை பத்தி பழனி பாபா ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாரு, கேளுங்க. தியாகராஜ பாகவதர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனான். பாப்பானுங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டான். என்ன ஒரு சாதாரண ஆசாரி, அவர் பேர்ல ஒரு கொலை கேஸ் போட்டான். கடைசியில் அவரு கண்ணு தெரியாம செத்து போனார். நான் பார்க்க ரயில்வே ஸ்டேஷன்ல கண்ணு தெரியாம இருந்து முக்கியத்தவர் 300 ரூபாய் என்னமோ கொடுத்துருக்காரு. இல்லைன்னா அவன் வயிற கடுக்கணுக்கு பாப்பாத்தி கூட அவன் போய் புள்ள பெற்றுக்கிட்டான். ஒரு காலத்துல அப்படியே சொல்லி மினிக்கும். அவன் மேல வர விடாம அவனை அமுக்கினான். கொஞ்ச நாளைக்கு முன்னே இந்த ரஜினிகாந்த் இதுல இருந்தான், ராயப்பேட்டால எமர்ஜென்சி பீரியடு, கலைஞர் கவர்மெண்ட். நான் எம்ஜிஆர் ஒன்னா இருக்கிற நேரத்தில் இவன் என்ன பண்ணி போட்டான், ஜேபிஆர் அடிச்சு போட்டான் ஸ்கூட்டர்ல வந்து. அவன் அப்போ ஒரு சின்ன பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தான், சும்மா 2 பக்கம். அவர் பத்திரிகையாளர் சங்கத்தில் புகார் கொடுத்தான். பிடிச்சி மூடி போடுவான என்னமோன்ட்டு இவனை பிடிச்சி மென்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்து இவன் பான் பராக் போடுறான், அதனால இவனுக்கு மென்டல் ஆயிட்டான்னு சும்மா ஒரு பொய் சர்டிஃபிகேட் வாங்கி அதை கேஸை க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன். அவன் ஆரம்பத்தில் திராவிட இயக்கம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சான். சரி, இவன் ஏதாவது முன்னுக்கு வருவான்னு பார்த்தோம். அப்புறம் அந்த கேஸ் க்ளோஸ் ஆச்சு. பான் பராக்குக்கும் பைத்தியத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த நேரத்தில் நரம்பு தளர்ச்சி வரும், அதுவும் ஒரு காரணம். ஆனால் அதுதான் காரணம்னு நாங்கள் சும்மா பொழுது விட்டோம். அப்புறம் என்ன, ரஜினிகாந்த் அவனுக்கு ஒரு பாப்பாத்தி, ஒய்ஜி மகேந்திரனோட குழந்தையா பொண்டாட்டியோட அக்காலை கட்டி கொடுத்தாங்க ஒரு பாப்பாத்தியா லத்தான். அவன் உடனே நான் ராகவேந்திர ஆச்சாரியாருன்ட்டான். சரி போ. அவர் பாக்கியராஜன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வெள்ளாங்கோயிலில் ஒரு அம்மா நர்சம்மா இருந்தாங்க. அந்த அம்மா பையன் சும்மா வருவான், அப்படி இவங்க நம்ம உட்காந்து பேசிட்டே இருப்பான். அவன் கொஞ்சம் கலை நுணுக்கங்களுக்கான மெட்ராஸ் கூட்டு வந்து ஒரு செட்டப் பண்ணி விட்டான். அவன் முதல்ல ஆரம்பத்தில் பெரியார் திராவிடம் பேசினான். கடைசியில் அவனுக்கு ஒரு பாப்பாத்தி பூர்ணிமான்னு மாட்டினான். இப்போ அவன் பெரிய தத்துவமெல்லாம் பேசுகிறான். அவன் புத்தகத்தை வாங்கி பாருங்க, அவர் ஒரு கவிஞன் ஆகிட்டான். அப்புறம் டி ராஜேந்திரன் ஒரு பையன், அவன் அப்படித்தான் முதல்ல வந்தான். அவனையும் அப்படிதான் ஒரு திராவிடம் பரம்பரை ஊனா. அவர் நம்ம சொந்தக்கார ஒருத்தர் இப்ராஹிம்னு வடகார் இருந்தார். அவரை பிடிச்சி செட்டப் பண்ணி படம் கடை அடித்தான். மேலே வந்தான். அவனுக்கு ஒரு பாப்பாத்தி செட் ஆனான். உஷா சொர்ணமுகி நாட்டியக்காரியோட அவன் இப்போ நான் அனுமான் பூஜை செய்யாமல் அரசே ஆக மாட்டேங்கிறான். எம்ஜிஆர் அவன் ஜானகிங்கிற பாப்பானை கட்டினான். அவன் அப்படி அம்மட்டோட. இது மட்டும் இல்லைங்க, இப்போ இந்தியாவில் வாழக்கூடிய பிராமணர்கள் யூதரோட வம்சாவளிகள் தான். இதையுமே முனைவர் திரு பாண்டியன் ஐயா தமிழ் சிந்தனை பேரவை சேனல்ல சொல்லியிருக்காரு. இந்த வீடியோஸும் போய் பாருங்க. அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் பிராமணர் மூலமா யூதர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருக்காங்க. When many Indian Jews migrated to Israel in the mid-20th century, that Israel is their fatherland and India their motherland. இதை பத்தி கூட பழனி பாபா ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு. இதுவரை யூதர்களோடு இங்க உறவு கிடையாது.
ஏன்னா வந்த உடனே அவன் முதல்ல முஸ்லீம் அடிக்க இந்து முன்னணியா RSS தான் பணத்தை கொடுப்பான். எங்கெல்லாம் யூதர்களை அனுமதித்தானோ அந்த இடத்திலெல்லாம் இனக்கலவரம் நிறத்தாலோ அல்லது வேறு ரூபத்தாலோ, ரஷ்யால எப்படி வந்துச்சு அது மாதிரி லிங்குவிஸ்டிக் ஆர் எத்னிக்கல் பல வகையான பிளவுகள் ஏற்பட்டு யூதர்களுடைய ஆட்சி நடைபெறும். அதனால்தான் யூத கான்சுலேட் வேணா, என் சமுதாயத்த மக்களை நான் கொள்ள வேண்டி போயிரும், ஏன் இன மக்களையே நான் கொள்ள வேண்டியதா போயிரும், இது வேண்டான்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். அப்போ நரசிம்மராவ் பார்ப்பன துரோகி, அவன் போய் கையெழுத்து போட்டு வர்றான். இனிமேல் நாங்கள் இஸ்ரேலோடு ராஜரீக உறவு வச்சிருவியா நீயே கொப்ப விட்டு நாடா? அட வந்தேரி, இது என் தாய் நாடு, இது என் தாய் மக்கள், இவர்களை நாங்களே கொள்ள இன்னொரு எதிரே நீங்க ரிப்போர்ட் பண்ணாத. டாக்டர் சொன்னார், நாங்க அதை எதிர்த்து போறோம். அப்போ நம்ம நாட்டுல பிராமணர்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு கலவரமா தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல வர்ணாசிரம அடிப்படையில ஜாதிகளை பிரிச்சு அதை தாண்டி போனா மத சண்டை வரும், அதையும் தாண்டி போனா மாநில அளவுல சண்டை வர்ற மாதிரி நம்மளை பிரிச்சு வச்சிருப்பாங்க இந்த பிராமணர்கள். இந்த பிராமணர்கள் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் இது போல பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. உடனே திராவிடம் தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல வர கிடையாது. திராவிடமும் ஆரியத்தோட, அதாவது பிராமணியத்தோட ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இனிமேல் இந்த சேனலில் இது போல் அரசியலை பற்றியும் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் நடக்கக்கூடிய அரசியலை பற்றியும் பேச போகிறோம். இந்த சேனலோட நேமும் ஜியோ பாலிடிக்ஸ்னு நம்ம மாற்ற போகிறோம். வெல்கம் டு ஜியோ பாலிடிக்ஸ்.